என் சம்பளத்த முழுசா எடுத்துக்கிறாங்க. எனக்குன்னு ஒரு சுதந்திரமே இல்லன்னு பதிவிடும் ஒரு மனைவி. எனக்கு வேலை போனதுல இருந்து மரியாதையே இல்லன்னு புலம்பும் கணவன். குழந்தைக்காக விட்டு கொடுத்து போகலான்னு பார்த்தேன். ஆனா இனியும் என்னால தாங்கிக்க முடியாது. நல்ல விவாகரத்து வக்கீல் யாராவது தெரிஞ்சா சொல்லுங்க இப்படின்னு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தமிழர்களோட Facebook குரூப்ஸ்ல பெயரிலியா, அதாவது அனானிமஸா வாரத்துக்கு குறைஞ்சது 4 பதிவுகளாவது விவாகரத்து ஆலோசனைகளை கேட்டு வர்றத நம்மளால பார்க்க முடியுது. பல ஆயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஒரு புது வாழ்க்கையை தேடி வந்த பலருடைய திருமண வாழ்க்கை இங்க ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடியுது? இன்னைக்கு நாம பேச போற விடயம் ரொம்ப சென்சிட்டிவான, அதே சமயம் நம்ம சமூகத்துக்கு மிகவும் அவசியமான ஒரு பதிவு. வெல்கம் டு கனடா தமிழ் கப்பிள் சேனல். கனடா கனவு, அமெரிக்கா வாழ்க்கைன்னு ரொம்ப மகிழ்ச்சியா ஆரம்பிச்ச சிலருடைய பயணம் ஒரு கட்டத்துல விவாகரத்துல போய் முடியறதுக்கு நிறைய பொதுவான காரணங்கள் இருக்கு. வெளிநாடுகள்ல வாழற இந்திய தமிழ் சமூகங்களுக்கு இடையில இன்னைக்கு ரொம்ப வேகமா பரவிட்டு வர ஒரு கசப்பான உண்மை இது. குறிப்பா மென்டல் ஹெல்த் ரிசர்ச் கனடா, அதுக்கப்புறமா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கனடாவோட தரவுகளை எடுத்து பார்த்தா இது புரியும். அதாவது வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ற தம்பதிகளுக்கு இடையில முதல் சில ஆண்டுகள்ல மன அழுத்தமும் உறவுகள்ல ஏற்படுற விரிசலும் கணிசமா உயர்ந்திருக்கு. இதுல யார் மேல தப்புன்னு ஒட்டுமொத்தமா பழி போட முடியாது. ஆனா இந்த மனமுறிவுகள் ஏன் இவ்வளவு சாதாரணமா மாறிட்டு வருது என்பதற்கான 5 காரணங்களை பத்தி இன்னைக்கு உரையாடலாம் வாங்க. இதுல முதல் விடயம் திருமணத்துக்கு பிறகு உடனே நடக்கிற இடமாற்றம். 2 பேர்ல ஒருத்தர் புதுசா ஒரு நாட்டுக்கு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கலாச்சார உணர்வு பூர்வமான இடைவெளி உருவாகுது. பல குடும்பங்கள்ல திருமண ஏற்பாடுகள் ரொம்ப வேகமா நடக்கிறதால ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கவோ பேசவோ போதுமான நேரம் கிடைக்கிறது இல்ல. திருமணத்துக்கு அப்புறம் இங்க வந்த பிறகு ஊர்ல இருக்கிற குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய நிதி சார்ந்த பொறுப்புகள் பத்தி முன்னாடியே வெளிப்படையா பேசாம திடீர்னு எதிர்பார்ப்புகளை திணிக்கும் போது அது பெரிய ஏமாற்றத்தை கொடுக்குது. இன்னொரு பக்கம் இங்க இருக்கிற சுதந்திரமான கலாச்சாரத்தை பார்த்து பயந்து தன்னோட துணை வேலைக்கு போவதையோ அல்லது தன்னிச்சையா செயல்படுவதையோ தடுக்கிற பாதுகாப்பற்ற மனநிலை, அதாவது ஒரு இன்செக்யூரிட்டி உறவுகள்ல மிகப்பெரிய விரிசலை ஏற்படுத்துது. அதே சமயம் இதுவரைக்கும் வேலைக்கு போன அனுபவம் இல்லாத இணையரை உடனே வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு அழுத்தம் கொடுக்கறதும் சில நேரங்கள்ல பிரச்சனைக்கு காரணமா இருக்குன்னே சொல்லலாம். இரண்டாவது காரணம் பொருளாதார எதிர்பார்ப்புகளும் தம்பதிகளுக்கு இடையிலான ரூம்மேட் மனநிலையும் சொல்லலாம். ஏன்னா 2 பேருமே வேலைக்கு போனாதான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும்ன்ற சூழல் இருக்கு. ஊர்ல நல்ல ஐடி வேலையில இருந்த ஒருத்தர் இங்க வந்த பிறகு விசா சிக்கல்கள் காரணமாவோ அல்லது வேலை வாய்ப்பு சந்தையோட நிலைமை காரணமாவோ அவங்களுக்கு தொடர்பில்லாத வேலையை செய்ய வேண்டிய கட்டாயம் வரலாம். அந்த நேரங்கள்ல தன்னுடைய துணை சரியான வேலைக்கு போகலன்னு குறை சொல்றதும் ஈகோ காரணமா சண்டைகள் வர்றதும் அதிகமாகுது. இப்படி புரிதல் இல்லாம வாழ ஆரம்பிக்கும் போது அவங்க கணவன் மனைவியா இல்லாம ரூம்மேட்ஸ் மாதிரி மாறிடுறாங்க. வீட்டு வாடகையில இருந்து மளிகை பொருட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் ஒரு சென்ட் கூட விடாம பிரிச்சு சரிபாதியா கணக்கு பார்க்கிற மனநிலை வரும்போது அங்க அன்புக்கும் விட்டு கொடுக்கிற தன்மைக்கும் இடம் இல்லாம போயிடுது. மூன்றாவது மிக முக்கியமான காரணம் குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதில் வரும் சிக்கல்கள். ஊர்ல இருக்கிற மாதிரி நமக்கு உதவி செய்ய இங்க உறவினர்களோ வீட்டு வேலைக்கு ஆட்களோ கிடையாது. வேலைக்கு போயிட்டு வர களைப்புல வீட்டு வேலைகளையும் சரிசமமா பகிர்ந்து கொள்ளாத போது அது பெரிய மன அழுத்தத்தை உருவாக்குது. குறிப்பா குழந்தை வளர்ப்பு. வெளிநாடுகள்ல எந்த உதவியும் இல்லாம குழந்தைகளை வளர்ப்பது மிகப்பெரிய சவால். பெண்கள் கர்ப்ப காலத்துல இருக்கும் போதும் குழந்தை பிறந்த பிறகும் கணவனோட முழுமையான ஆதரவு தேவை. 2 பேருமே வேலைக்கு செல்லும் சூழ்நிலையில ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு குழந்தைகளையும் பொறுப்பா வளர்க்க தவறும் போது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த தனிமையும் உடல் சோர்வும் 2 பேருக்குள்ள விரிசலை உருவாக்குது. அடுத்த பாயிண்ட பாக்குறதுக்கு முன்னாடி நாங்க 2 பேரும் கனடாவின் டொரண்டோ நகரத்துல கோ 360 பேர்ல நடத்திட்டு வரும் ஸ்டோரி டெல்லிங் ஏஜென்சி பத்தி ஒரு சின்ன குறிப்பு. ஸ்டோரி டெல்லிங்னா என்னன்னு கேக்குறீங்களா? இந்த மாதிரி நீங்க யூடியூப் சேனல் தொடங்கணும் அப்படின்னாலும் சரி, இல்ல உங்க நிறுவனத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னாலும் சரி, சோசியல் மீடியாவையும் வீடியோவையும் தவிர்க்கவே முடியாது. எல்லார்கிட்டையும் ஒரு கதை இருக்கு. அதை சிறப்பா தெளிவா மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்க நாங்க உதவுறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்க தகவலை பகிருங்க. கான்டாக்ட் ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கோம். இதுவரைக்கும் கனடா தமிழ் கப்பிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா அதையும் கொஞ்சம் சேர்த்து பண்ணிடுங்க. மிக்க நன்றி. 4வது காரணம் இணையர் மேல ஏற்படுற சந்தேகமும் குடும்ப வன்முறையும். நம்ம ஊரை விட்டு வெளிநாடுகளுக்கு வரும்போது வேலை செய்யும் இடங்கள்ல கலாச்சாரம் முற்றிலும் வேற மாதிரி இருக்கும். இதை சரியா புரிஞ்சுக்காம மொபைல் போனை ரகசியமா சோதிக்கிறது, யார் கூட பேசணும்னு அதிகாரம் செய்வது, இப்படி எல்லாம் ஓவர் பொசசிவ்னஸ் ரொம்ப வெறுப்பை உருவாக்குது. இது பல நேரங்கள்ல குடும்ப வன்முறைகளாகவும் மாறுது.
கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல குடும்ப வன்முறையால் பாதிக்கப்படும் புலம்பெயர்ந்த பெண்களின் நிலை மோசமா இருக்கு. இன்னொரு பக்கம் விசாக்காக இணையரை சார்ந்து இருப்பது போன்ற விடயங்களை சாதகமா பயன்படுத்திக்கிட்டு அடக்குமுறைகள் நடக்கிறதையும் பார்க்க முடியுது. ஊர்ல இருக்கிற பெற்றோர் உறவினர்கிட்ட பேச விடாம பிரச்சனை பண்றது, இணையரோட ஊதியத்தை பறிச்சுக்கிறது, பாஸ்போர்ட்டை மறைச்சு வைக்கிறது அப்படின்னு பொருளாதாரம் மட்டுமின்றி உணர்வு பூர்வமான சித்திரவதைகளும் இதுல அடங்கும். இப்ப நம்ம பார்க்க போற 5வது மற்றும் கடைசி காரணம் வெளிநபர்களின் தலையீடும் எதிர்காலம் குறித்த முரண்பாடும். ஊர்ல இருந்துகிட்டே இங்க இருக்கிற தம்பதிகளை கட்டுப்படுத்த நினைக்கிற சில உறவினர்களோட தலையீடு நிலைமையை இன்னும் மோசமாக்குது. விசா அல்லது சட்ட சிக்கல்களை பயன்படுத்தி ஒருத்தர் பழிவாங்குற செயல்களும் நடந்துட்டு தான் இருக்கு. இதை தாண்டி ஒருத்தர் இந்த நாட்டிலேயே நிரந்தரமா செட்டில் ஆகிடணும்னு நினைக்கிறாங்க. இன்னொருத்தருக்கோ எப்படியாவது ஊருக்கு திரும்பி போயிடணும்னு ஆசை இருக்கு. இந்த இலக்குகளுக்கு இடையில நடக்கிற போராட்டம் பல ஆண்டுகளா நீடிச்சு விவாகரத்துல போய் முடியுது. இதுக்கு நடுவுல சமூக வலைதளங்கள்ல மத்தவங்க பதிவிடுற பகட்டான வாழ்க்கையை பார்த்து நாமும் அப்படி இல்லையே அப்படின்ற ஏக்கம் பலருக்கு வந்து அதுவே நிஜ வாழ்க்கையின் மேல ஒரு வெறுப்பையும் உண்டாக்குது. இப்படி பல காரணங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். ஆனா பிரச்சனை என்னன்னு பேசுறது ஒரு புறம் இருக்க, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத பத்தியும் நிச்சயமா பேசியாகணும். வெளிநாட்டுல எந்த விதமான குடும்ப ஆதரவும் இல்லாம வாழறப்ப சில நேரங்கள்ல தம்பதிகளுக்குள்ள வர்ற விரிசல்களை அவங்களால மட்டுமே பேசி சரி செய்ய முடியாம போகலாம். அந்த மாதிரி நேரத்துல மனநல ஆலோசனை அல்லது கவுன்சிலிங் போறது ரொம்ப அவசியமான ஒரு விடயம். கவுன்சிலிங் போறது ஏதோ மனநலன் சம்பந்தப்பட்ட வியாதி அப்படின்னு நம்ம சமூகத்துல இன்னும் ஒரு தவறான புரிதல் இருக்கு. ஆனா அது இங்க ரொம்ப சாதாரணமான உறவுகளை சரி செய்யற ஒரு சிறந்த வழி அப்படின்னே சொல்லலாம். இந்த சவால்களை எப்படி கடந்து வர முடியும், தம்பதிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி ஆதரவா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி பேச ஆன்டாரியோவோட பாரி நகரத்தை சேர்ந்த பதிவு பெற்ற மனநல ஆலோசகர் ஹரிஷ்மா அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறத இப்ப கேட்கலாம். ஒரு தெரபிஸ்டா இமிகிரண்ட் பாப்புலேஷன்ல இருந்து ஒரு கிளைண்ட்டை மீட் பண்றப்போ அவங்க ரொம்ப ஓவர்வெல்ம்டான எமோஷனலி எக்ஸாஸ்டட் ஸ்டேட்ல தான் தெரப்பிக்கு வருவாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற சப்போர்ட் சிஸ்டம் இல்லாதது பிளஸ் சொசைட்டில இருக்கிற சிஸ்டமிக் ப்ரெஷர்ஸ் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஸோ இது ப்ராக்டிக்கலா எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு ஒரு 3 ஸ்டெப்ஸ்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செட்டிங் ஹெல்தி பவுண்டரிஸ். மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம் வந்துட்டு வெளியாளுங்கள்ட்ட இருந்து அவங்க செட் பண்ணுற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் ப்ரெஷர்னால வருதுன்னு கிளைண்ட் சொல்கிறத நான் கேட்குறேன். ஸோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க ஃபேமிலிக்கு அவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு எது முக்கியம், எவ்வளோ பர்சனல் ஸ்பேஸ் அவங்களுக்கு வேணும், வெளியாட்களுக்கு எவ்வளோ ஷேர் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவங்களுக்கான ஹெல்தி பவுண்டரிஸ் எதுன்றதை ப்ராப்பராக செட் பண்ணுறது முக்கியம். செகண்ட் ஸ்டெப், ஓப்பன் கம்யூனிகேஷன். நம்ம கல்ச்சரில் அன்ஸ்போக்கன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்காம ஹவுஸ் ஹோல்ட் சோர்ஸ்லேருந்து ஃபைனான்சஸ் வரைக்கும் நீங்கள் போய் ஓப்பனாக பேசுங்க. முடிஞ்ச வரைக்கும் ஐ ஃபீல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணாமல் டீமாக ஒர்க் பண்ணுங்கள். 3வது டிப், உங்களோட பார்ட்னர்ஷிப்பை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கள். ஒரு கமிட்டடான ரிலேஷன்ஷிப்குள்ளே போகும்போது அந்த பார்ட்னர் கூட சேர்ந்து வாழலாம்னு தான் முடிவெடுக்கிறோமே தவிர அவங்களுக்காக வாழலாம்னு இல்லை. ஸோ உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி முக்கியம். உங்களோட இண்டிவிஜுவல் நீட்ஸ், பவுண்ட்ரிஸ், ஐடென்டிட்டி இதெல்லாம் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பேலன்ஸ் பண்ண முடியாதப்போ ஒரு பாஸ் எடுத்து ஒரு கிளாரிட்டிக்காக தெரப்பி மாதிரியான ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மனநல ஆலோசகர் சொன்ன விடயங்கள் எல்லாமே நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒண்ணுதான். விவாகரத்துன்றது சில நேரங்கள்ல தவிர்க்க முடியாத ஒரு முடிவா இருக்கலாம். குறிப்பா உடல் ரீதியான அல்லது மன ரீதியான வன்முறைகள் இருக்கிற இடங்கள்ல பிரிஞ்சு போறதுதான் சரியான முடிவா இருக்கக்கூடும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா வெறும் ஈகோ, மத்தவங்களோட பண்ற ஒப்பீடு அல்லது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளுக்காக திருமண வாழ்க்கையை முடிச்சுக்கிறது 2 பேருக்கும் மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கும் மிகப்பெரிய இழப்பு. வெளிநாடு வந்ததும் வாழ்க்கையை உடனே முழுமையடைஞ்சிடாது. அந்த மாற்றங்களை ஏத்துக்க 2 பேருமே தயாரா இருக்கணும். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ஒரு புது நாட்டுல நம்மள நிலைநிறுத்திக்க நாம போராடுறப்ப அந்த போராட்டத்துல நம்மளுடைய முதல் பலம் நம்மளுடைய வாழ்க்கை துணைதான். ஊர்ல நம்மள சுத்தி ஒரு பெரிய வட்டமே இருக்கும். நண்பர்கள், உறவினர்கள் இருப்பாங்க. ஆனா இங்க நீங்க 2 பேர் மட்டும்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உலகம். பொருளாதார கஷ்டங்கள் வரலாம், வேலை இழப்புகள் ஏற்படலாம், மன அழுத்தம் உருவாகலாம். ஆனா அது எல்லாமே தற்காலிகமானதுதான். இந்த சவால்களையும் தாண்டி வெளிநாடுகள்ல பல தம்பதிகள் ரொம்ப வெற்றிகரமா சிறப்பா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த வெற்றிக்கு காரணம் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரே அணியா செயல்படுறதுதான். பிரச்சனைகளை பேசி தீர்க்க பழகுங்க. சமூக வலைதளங்கள்ல மத்தவங்க போடுற பகட்டான வாழ்க்கையை பார்த்து உங்க நிஜ வாழ்க்கையை ஒப்பிடாதீங்க. எல்லாருக்குள்ளயும் ஒருவித போராட்டம் இருக்கு. உங்க கணவரோட அல்லது மனைவியோட சின்ன சின்ன முயற்சிகளை பாராட்டுங்க.
உங்களுக்குள்ள இருக்கிற எதிர்பார்ப்புகளை வெளிப்படையா பேசுங்க. வாழ்க்கைன்றது நம்ம சேர்ந்து கட்டின ஒரு வீடு மாதிரி. அதுல சின்ன சின்ன விரிசல்கள் வந்தா அதை சரி செய்ய முயற்சி பண்ணுங்க. உடனே வீட்டை இடிச்சிடாதீங்க. இந்த பயணம் கடினமானதுதான், ஆனா நீங்க ஒன்னா சேர்ந்து நின்னா இதை ஒரு வெற்றிகரமான பயணமா மாத்த முடியும். இந்த காணொளி பற்றிய உங்களோட கருத்துக்களையும், அடுத்தது நாங்க எது குறித்து பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, நன்றி, வணக்கம்.